உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். ஆரம்ப கால ஓட்டத்தைப் போல இந்த கடைசி கால ஓட்டம் காணப்படுகிறதில்லை. இந்த ஓட்டத்திற்கு ஏற்ற சகலவிதமான தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓடி நிறைவு செய்ய உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்திற்குரிய தகுதியற்ற ஒரு நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தால் இந்த ஓட்டத்துக்குரிய முழுமையான நிலைகளை எட்டுகிறது என்பது இயலாத ஒரு காரியம். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அநேக விதமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார்கள். சில நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு வைராக்கியமாய் ஓட துவங்க ஆரம்பித்தாங்க. சில நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான வீழ்ச்சிகள் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் இப்போ இந்த கடைசி நாட்களில் ஏதாகிலும் ஒரு வீழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் திரும்ப எழுந்திருக்கவே முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த ஓட்டத்தில் ஒரு இமை பொழுதை கூட நீங்களும் நானும் வீணடித்து விடாதபடிக்காக ஒவ்வொரு வினாடியும் நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி எந்த இடத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும், எந்த இடத்தில் என்னுடைய காலடிகளை நான் வைக்க வேண்டும், எதை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்தால் அதனுடைய இலட்சிய பயணத்தினுடைய நிறைவு என்னவாய் மாற்றப்பட முடியும் என்கிறதை ஆராய்ந்து பார்த்து சரியான விதத்தில் நம்முடைய கால்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவனுக்குள் நம்முடைய ஓட்டத்தை லட்சிய ஓட்டமாக, வெற்றியின் ஓட்டமாக ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓடி முடிக்க நம்மால் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தினுடைய காரியங்களிலே சகல விதமான அந்த முறைமைகளை நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். இந்த ஓட்டத்திற்கு முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஓட்டம். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு நமக்கு தேவையான ஒரு காரியம் என்ன என்றால், இந்த மாம்சத்தினுடைய அறிவினுடைய நிலைகளை எல்லாம் அடக்கப்பட்டு ஆவியினுடைய அறிவு மேலெழும்ப ஆரம்பித்தால்தான் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த பாதைகளை தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள நம்மால் முடியும். மற்றபடி அந்த பாதைகளிலே பள்ளம் மேடு இருக்கிறதா, அந்த பாதைகளிலே சாத்தானுடைய கண்ணிகள் காணப்படுகிறதா, அந்த பாதையிலே ஏதாகிலும் குறுக்கு சுவர் காணப்பட ஆரம்பிக்கிறதா, அந்த பாதையிலே அநேக விதமான வழி தடுமாறக்கூடிய அநேக விதமான காரியங்கள் காணப்படுகிறது, இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாம்சீக அறிவினால் இவைகளை ஆராய்ந்து பார்க்க நம்மால் முடியாது. இதற்கு என்ன தேவை அப்படின்னா ஆவிக்குரிய அறிவினுடைய நிலை மேலெழும்ப வேண்டியது அவசியமான ஒன்று. ஆவிக்குரிய அறிவு என்கிறதை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இந்த ஆவி மேலெழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை தெளிவான விதத்தில் அது கற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதற்கு பேர் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, மாம்சம் களையப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலெழும்பக்கூடிய நிலைகளுக்கு பெயர் மறுரூபத்தின் அனுபவம் என்கிறதை பற்றி நாம் பேச முடியும். இந்த மறுரூபத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துக்குரிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு மறு உலகத்திற்கு ஏற்ற ஒரு லட்சிய பயணத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் இந்த ஒரு காரியத்தை தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பித்தது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் உலக மனிதனுடைய ஓட்டத்தை போலவே நீங்களும் நானும் ஓட துவங்க ஆரம்பிக்கின்றோம். உலக மக்கள்
என்னென்ன காரியத்துக்கு கவலைப்படாங்களோ அதையே நான் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான கவலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். எதையெல்லாம் உலக பிரகாரமான மனிதர்கள் வாஞ்சிக்கிறார்களோ அதே காரியத்தை நான் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தினுடைய நிலை வரல. இந்த மாம்சத்தினுடைய அணுகுமுறை இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதுனால ரட்சிக்கப்பட்டேன் தவிர, அபிஷேகம் பண்ணப்பட்டேன் தவிர, இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் உலக மனுஷனுடைய நிலைகளைப் போலவே நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். அவன் எதுக்காக அழுறானோ அதுக்காக நான் அழுறேன். என் கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை தாண்டி கடந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் உலக மக்கள் அழுறது போன்ற நான் அழ ஆரம்பிக்கிறேன். எல்லா விதமான பொன்னையும் பொருளையும் நான் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலக மனிதர்கள் அழுகிறதைப் போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் அழ துவங்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் என்னுடைய மாம்சம் களையப்படலை. இந்த மாம்சத்தினுடைய நிலைகள் களையப்பட ஆரம்பிக்கிறதால் எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். அது இல்லாது இருக்கக்கூடிய வரைக்கும் உலக மனிதனை மாதிரி நானும் சண்டை போடுவேன், நானும் பேசாமல் இருப்பேன், நானும் அநேக விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போவேன். அநேக விதமான மக்களுக்கு எதிரடையான வார்த்தைகளை நான் பேச துவங்க ஆரம்பிப்பேன். அநேக விதமான மக்களுடைய வீழ்கை என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலக மனுஷனுடைய ஒரு நிலை. இந்த மாதிரி நிலை இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானாலே இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்து நிலைகளின் ஊடாக நான் கடந்து போகலை. மறுரூபத்தினுடைய நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுனாலே இந்த உலகத்தை தாண்டின ஒரு அறிவு, உலகத்தை தாண்டின ஒரு அனுபவம், உலகத்தை தாண்டின ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் எல்லாம் வளர துவங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்தின் மேலே காணப்படும் எல்லா விதமான மாயையான அன்புகள் யாவற்றையும் புறம்பை தள்ளிவிட்டு உண்மையான அன்பை நோக்கி அல்லது உண்மையான நேசத்தை நோக்கி உண்மையான இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் பயணிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். ஒரு கிறிஸ்தவனுடைய மாற்றம்னா எப்படி இருக்கணும்? இதுதான் ஒரு உண்மையான ஒரு மாற்றம். இது இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அவன் கிறிஸ்தவன் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு அதே விதமான சபை சண்டைகளிலே அவன் கடந்து போகிறது உண்டானால், அதே விதமான மார்க்க பேதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், அதே விதமான சூழ்நிலைகளின் ஊடாக அவன் பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், அதே கோபம், அதே எரிச்சல், அதே விதமான துக்கங்கள், அதே விதமான கவலைகள், இப்படி உலக மனிதனுடைய காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இந்த மறுரூபத்தின் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்கிறதை நான் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நிலைகளை பற்றி என்ன விஷயத்தை நான் பேச முடியும்? மாம்சம் நீங்கி ஆவியின் சரீரமாக மாற்றப்படக்கூடிய அனுபவம். இப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு சகாப்தத்தின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் உலக ரீதியான அநேக விதமான தொடர்கதையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்கிற்று. உலகத்தில் காணப்படக்கூடிய மக்கள், உலகத்தினுடைய சொந்தம், உலகத்திலே காணப்படக்கூடிய பந்தம், உலகத்திலே காணப்படக்கூடிய அநேக விதமான மக்களுடைய காரியங்கள், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகும் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்கதையாய் வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. ஆனால் இப்போ எப்பொழுது இந்த மாம்சம் நீக்கப்பட்டு ஆவியினுடைய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோமோ என்னுடைய உண்மையான சொந்தம் எங்கே இருக்கிறது அப்படின்னா மறு உலகத்திலே காணப்படுகிறது. இதை நான் மெய்யாகவே விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயமும் மாயை. இவைகளை நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், மாம்சம் நீக்கப்பட்டு ஆவியின் நிலைகளை நோக்கி நாம் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த மாயைக்காக இத்தனை காலங்கள் நான் கவலைப்பட ஆரம்பித்தேன் என்கின்ற ஒரு நினைவு என்னை அறியாத ஒரு வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் இவைகளைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக நான் நினைச்சிருப்பேன். ஆனால் இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, இவைகள் எல்லாம் மாயை. இந்த மாயையான ஒரு காரியத்திற்காக நான் புலம்பி இருக்கிறேன், மாயையான ஒரு காரியத்திற்காக கண்ணீர் பிடிச்சிருக்கிறேன், மாயையான சொந்த பந்தத்திற்காக. உண்மையான சொந்தம் அப்படின்னா நித்தியமா என் கூட வரக்கூடிய அந்த சொந்தம் தான் உண்மையான ஒரு சொந்தம். அது எங்கே இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. இதை நான் நோக்கி கடந்து போகும்படிக்காக இந்த கண்கள் திறக்கப்பட்ட அல்லது இந்த மாம்சம் நீக்கப்பட்டு ஆவியின் நிலைகளின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் என்னுடைய ஒவ்வொரு விதமான ஓட்டத்தினுடைய நிலைகளை நான் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் அது எனக்கு தெரியாது. இவைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்தை நான் மெய்யாகவே துச்சமான ஒரு நிலையோடு கூட பார்க்கக்கூடியவனாய் விளங்குகின்றேன். உலகத்தில் எதையெல்லாம் நான் மேன்மையாக வைத்திருந்தேனோ அவைகளெல்லாம் நான் குப்பையாக தூக்கி எறிய ஆரம்பிக்கிறேன். இந்த மறுரூபத்தின் நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் காணப்படக்கூடியதாக விளங்கிற்றோ, எவைகளெல்லாம் ஆதங்கத்தோடு கூட நான் நேசிக்க துவங்க ஆரம்பித்தேனோ, எவைகளின் மேலே என்னை அறியாத ஒரு பற்றும் ஒரு பாசமும் ஒரு அன்பும் ஒரு நேசமும் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்றோ, அவைகள் எல்லாவற்றையும் நான் புறம்பே தள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன் இந்த ஆவிக்குரிய நிலைகளில் நான் கடந்து போகும் பொழுது. அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன காரியத்தை சொல்லுகிறது அப்படின்னா, ஆவிக்குரிய அறிவு அல்லது ஆவிக்குரிய சாயல் அல்லது ஆவிக்குரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் என்னுடைய மனதை ஒரு நாளும் ஈர்க்க முடியாது.
உலகத்தை தாண்டி வேறொரு உலகத்தை நோக்கி நான் பயணிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இயேசுவை பார்க்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள் சொன்னாங்க, நீர் யூதருடைய ராஜாவோ, உங்களுடைய ராஜ்யம் எங்கன்னு கேட்டாங்க. இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் பேச ஆரம்பிக்கின்றார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பார்வை அது ஒரு தொலைநோக்கு பார்வை, அவருடைய பார்வை அது ஒரு ஆவிக்குரிய பார்வை. அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படிக்காக வரல. இந்த உலகத்தை தாண்டி மறு உலகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கு பக்கத்தில் செல்லப்பிள்ளையாய் வாழக்கூடிய ஒரு அனுபவம், ஆண்டவராகிய தேவனுக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய ஒரு நிலைகளை அவருடைய கண்கள் பார்க்கக்கூடியதாய் விளங்கிற்று. இதுதான் நம்முடைய மறுரூபத்தினுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் நான் என்னுடைய நிலைகளை நான் தெளிவான விதத்தில் மெய்யாகவே புரிந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும். இதுக்கு முன்னால் வரைக்கும் எத்தனையோ முறை இந்த வார்த்தைகளை பற்றி பேச ஆரம்பித்தாலும் இவைகள் என்னுடைய மனதின் ஆழத்திற்குள்ளாக உள்ள போகாது. ஏன்னா இது மாம்சத்தினுடைய அறிவு இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலைகளை மாம்சத்தால் விலகிக் கொள்ள முடியாது. நீ ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தாலும் சொல்லுவோம், நான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்கிறதை பற்றி பேசுவோம். ஆனால் அதற்காக எந்த விதமான முயற்சியின் ஊடாக கடந்து போக மாட்டோம். இதே உலகத்தினுடைய காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் மக்களாகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இந்த ஆவிக்குரிய நிலை மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான், எதை நோக்கி நான் பயணித்தால் நான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட முடியும். எதை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பித்தால் தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலை, இந்த அறிவு எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது அப்படின்னா, இந்த மறுரூபத்தின் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் தான். மறுரூபத்தில் பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், நம்முடைய அறிவிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், நம்முடைய ஞானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மறுரூபம். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஒரு மனுஷனுடைய அறிவில், ஒரு மனுஷனுடைய ஞானத்தில், ஒரு மனுஷனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இந்த மறுரூபத்தினுடைய நிலைகள் வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் அவன் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், அவனுடைய சாயல் எப்படிப்பட்டது என்பதை விளங்கி கொண்டு அவைகளை நோக்கி கடந்து போகக்கூடிய அறிவுள்ளவனாய் அவன் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரெண்டாவது, இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம், நம்முடைய சாயலிலும் ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த சாயலிலே மாற்றம் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் எல்லா நிலைகளிலும் நான் தேவனுடையவன் என்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். உலகத்திலே காணப்படும் எந்த சாயலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உலகத்திலே காணப்படும் எந்த நிலையும் என்னுடைய வாழ்க்கையிலே இம்மி அளவும் மெய்யாகவே காணப்படக்கூடாது. ஒரு சின்ன ஒரு கவலையோ, சின்ன ஒரு வேதனையோ, சின்ன ஒரு துக்கமோ, சின்ன ஒரு மனஸ்தாபமோ, சின்ன ஒரு அநேகம் விதமான மக்களுக்கு எதிரடியாக பேசப்படக்கூடிய வார்த்தைகளோ எதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் ஒட்டி இருக்கிறது உண்டானாலும் கூட தேவனுடைய சாயலின் முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த சாயலாக நான் மாற்றமடைய ஆரம்பித்தால்தான் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய தகுதியை பெற்ற ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இந்த சாயலிலே மாற்றத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அடிவரையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒரு புதிய சாயல், தேவ சாயல், வானவரின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த வானவருக்குரிய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தேவத்துவமான மகிமையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாயலிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். இதே சாயலோடு கூட தேவராஜ்யத்தின் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறது என்பது முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே என்னுடைய சாயலிலே ஒரு பெரிய ஒரு உருமாற்றத்தின் நிலைகள் வளர வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாக நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. சாயலிலே மாற்றம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவத்துவமான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை நான் பார்க்கும் பொழுதும் இந்த உலகத்திற்கு ஏற்ற சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இன்னும் என்னுடைய மனதிலே எந்த விதமான மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. என்னுடைய ஓட்டத்திலே எந்த விதமான மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. என்னுடைய சாயலிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான்
நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, மறு உலக வாசியாக நான் காணப்பட்டிருக்கிறதுனால அதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சி என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பூரண அறிவை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நாட்களாக நம்முடைய தியானத்தில் எதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, பழைய மனுஷனுடைய நிலைகள் என்றால் என்ன? நிறைய பேர் நம்ம எதை நாம் யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுக்குள் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையின் ஊடாக வந்திருக்கிறேன், ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்கக்கூடிய தகுதி என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்கிறதை பற்றி என்னையே குறித்து நான் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பித்து விடுகின்றேன். இந்த பழைய மனுஷனுடைய ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு துரும்பாகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டியிருக்க ஆரம்பித்தால் கூட மறு உலகத்தின் மகிமையின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது மாதிரி எல்லா விதமான விஷயமும் முழுக்க முழுக்க மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவத்துவமான மகிமையான காரியங்களின் முழுமையின் ஊடாக பிரவேசிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அரைக்குறையான காரியங்கள் எதுவும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகாது. ஏதாகிலும் ஒரு விஷயத்துல ஒரு குறைவான ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் தேவனுடைய முழு மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா விஷயத்திலும் ஒரு முழுமை அடையும் ஒரு நிலை. இந்த முழுமை அடைய வேண்டும் என்றால் பழையவைகள் எல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட ஆரம்பித்தால் தான் இந்த முழுமையான புதிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பழையவைகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமையான விஷயத்திற்கு அங்கே இடம் இல்லை. பழைய மனுஷன் என்னுடைய வாழ்க்கையிலே இங்கொன்றும் அங்கொன்றுமாக தன்னுடைய விதைகளை விதைத்திருக்கிறது உண்டானால் புதிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாது. இந்த புதிய நிலை முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே பழைய காரியங்கள் எல்லாம் முற்றுமாக அழிந்து போக வேண்டியது அவசியம். இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் ஒட்டி இருக்கிறதா என்பதை பற்றி சில ஆழமான தியானங்களின் மூலமாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய பழைய மனுஷனுடைய முக்கியமான ஒரு தன்மையை பற்றி வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனுஷர் உள்ளத்திலே எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவராக தேவன் அறிந்ததுனால அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனம் என்ன போட்டுக்கு, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆண்டவராகிய தேவனுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற நிலைகள் பழைய மனுஷனுடைய தன்மை. ஆண்டவராகிய தேவன் யாரை நம்புகின்றார், யாரை நம்பினால் அவருடைய கரங்களில் பொறுப்பு தொடர். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்பிக்கை இல்லாத எந்த மனுஷனுடைய கரங்களிலும் எந்த பொறுப்பையும் கர்த்தராகிய தேவன் தரமாட்டார். ஒருவனை ஆண்டவராகிய தேவன் நம்பினால்தான் ஒவ்வொரு விதமான பொறுப்புக்கும் அவனை அதிகாரியாக கர்த்தராகிய தேவன் நியமனம் பண்ணுகின்றார். ஆண்டவராகிய தேவன் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய இருதயத்தை அறிந்திருந்தபடினால் ஒருவரையும் நம்பி கர்த்தராகிய தேவன் இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை பெறாதிருக்கக்கூடிய பழைய மனுஷனுடைய நிலை. பல நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு யோசனையின் ஊடாக கடந்து போகிறது வழக்கம். என்ன யோசனையின் ஊடாக கடந்து போவோம்? ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை பற்றி நான் பல நாட்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. கர்த்தராகிய தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், நான் எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்றாலும் எத்தனையோ முறை நான் என்னுடைய ஜெபத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இதுவரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அவருடைய நம்பிக்கைக்கு இன்னும் நீங்கள் பாத்திரமா இல்லை. ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கரங்களை நம்பி தர வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் அவருடைய நம்பிக்கைக்கு நீங்களும் நானும் பாத்திரமானாய் விளங்க வேண்டும். இவன் கையில் அந்த பொறுப்பை கொடுத்தா ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலும் சவுல் என்கின்ற மனுஷனை ஆண்டவராகிய தேவன் தொட்டார். தொடக்கூடிய நேரத்தில் பெரிய ஒரு வெளிச்சம் அவனுடைய கண்களின் மேல் வந்து விழுந்து அவனுடைய 2 கண்களும் ஒரே தீர்வியாக ஒரே நேரத்தில் அது மெய்யாகவே குருடாக மாற்றப்பட்டு போயிற்று. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கையிலாக கொடுக்கக்கூடிய மக்களை அவன் தேடி ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்றை கேட்கிறான். ஆண்டவரே, நீ யார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்கி தந்து இந்த காரியங்களை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அனனியா என்று பேர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கின்றான். அவனை தேடி நீ கடந்து போ. உன்னுடைய கண்களிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகளிலே நின்று உன்னை விடுதலையாக்கி நீ மீண்டும் பார்வையடையும்படிக்காக அவன் உனக்காக ஜெபிப்பான் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை சவுல் கர்த்தர் சொல்லிட்டு நேராக அனனியாட்ட போய் சொல்லுகின்றார்.
சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? ஒரு மனிதன், சவுல் என்கிற மனிதன் வருவான், அவனுடைய தலையிலே நீ கரங்களை வைத்து அவனுடைய கண்களிலே காணப்படும் அந்த குருட்டாட்டமான காரியங்களை நீக்கும்படிக்காக நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, அவனுடைய கண்களை நான் திறக்க வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். உடனே அனனியா கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றான், அவன் எவ்வளவு மோசமான ஒரு மனிதன் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே? எல்லா சபைகளையும் நாசப்படுத்துகிற ஒரு மனிதன், எல்லா விதமான காரியங்களையும் மெய்யாகவே உடைத்து போற்ற ஒரு மனிதன், ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரர்களின் அழைக்கப்படக்கூடிய மக்களுடைய கொலை செய்யக்கூடிய நிலைகளுக்கும் அவன் சம்மதம் தெரிவித்து அந்த மக்களுடைய உடைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய நிலையிலே காணப்பட்ட கூடியவனாய் இருக்கக்கூடிய அவன் மேலே உங்களுடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விருப்பத்தினுடைய காரியங்களை பேசுகிறீர் ஆண்டவரே. அவனை ஒருவேளை நீ ரட்சிக்கிற அவனுடைய மேலே உங்களுடைய கிருபையை தருகிறது உண்டானால் இன்னும் பல சபைகளை அவன் உடைக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் பவுல் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? அவன் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப தேவனுடைய நம்பிக்கையை பெற்ற சவுல், ஆண்டவராகிய தேவன் அவனுடைய கரங்களை நம்பி பொறுப்பு கொடுத்தா இந்த பொறுப்பிலே அவன் உண்மையும் உத்தவமாய் காணப்படுவான் என்று கர்த்தராகிய தேவன் சவுலினுடைய மனதை நம்பக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனால் நம்ப முடியல. சில நேரங்கள் கர்த்தருக்கு பிரியமாக, பல நேரங்கள் கர்த்தருக்கு விரோதியாக, சில நேரங்களில் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படுகிறவனைப் போல, பல நேரங்கள் உலகத்திற்காக நான் கண்ணீர் வடிக்கிறவனைப் போல, பல நேரங்களில் உலக கவலைகள் என்னுடைய உள்ளத்தினுடைய நிலைகள் யாவற்றையும் வாட்டி வதைக்க ஆரம்பிக்கிறதுனால நான் ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே தீவிரம் காண்பிக்கக்கூடிய அந்த நிலைகளிலே விட்டு நான் விழுந்து போகக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய மனம் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எப்பொழுது மாற்றமடைய வேண்டியது அவசியம். எப்போ மாற்றம் அடையும்? இந்த பழைய மனுஷனை நம்பி ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு காரியத்தையும் தரமாட்டார். இந்த பழைய மனுஷன் ஆண்டவராகிய தேவனுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நிலைகளை உருவாக்கக்கூடியது அல்ல. இது எப்போ புதிதாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறதோ தேவன் அதை நம்பி சகல விதமான பொறுப்புகள் யாவற்றையும் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? என்னுடைய பழைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் களைந்து புதிய நிலைகளின் ஊடாக நான் பயணிக்க ஆரம்பித்தால் தேவன் என் வழியிலே என்னை சந்தித்து தம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் மெய்யாகவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சரி, இந்த பழைய மனுஷனுடைய நம்பிக்கையினுடைய காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது? ஏன் இந்த பழைய மனுஷனுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனால் நம்ப முடியல? பழைய மனுஷனையும் உண்டாக்கினது கர்த்தர் தான், புதிய மனுஷனையும் உருவாக்குகிறது கர்த்தர் தான். என்றாலும் இந்த பழைய மனுஷனுடைய காரியங்களை ஆண்டவராகிய தேவன் நம்ப மறுத்து அவருடைய கரங்களிலே அநேக விதமான பொறுப்புக்குரிய காரியங்களை தராதிருக்கிறதனுடைய காரணங்கள் என்ன என்கிறதை சில விஷயங்களை நாம் நம்முடைய தியானத்தின் ஊடாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இரட்டை வேஷம் போடக்கூடிய நிலை இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம். கர்த்தராகிய தேவன் வந்துட்டானா கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருவான். உலகத்திலே காணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் உலகத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனைப் போல தன் நிலைகளை அவன் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மைகளை பார்க்க முடியும். இந்த ரெண்டு விதமான வேஷதாரியாக நிறைய பேருடைய வாழ்க்கையில, சபையில் ஒரு வாழ்க்கை, அந்தரங்கமான வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை, ஊழியங்களை செய்யக்கூடிய இடத்துல ஒரு வாழ்க்கை, தன்னுடைய தனிப்பட்ட நிலைகளிலே ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவனைப் போல எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் என்னுடைய ஒளிவான பகுதியில் மற்றவர்களுடைய கண்கள் பாராதிருக்கக்கூடிய நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேறொரு விதமான ஒரு வாழ்க்கை. இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இவைகளெல்லாம் பழைய மனுஷனுடைய முக்கியமான சுபாவங்கள். இது பழைய மனுஷனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அது நடிக்கக்கூடியதாகவே விளங்கக்கூடிய அந்த தன்மைகளை உடையது. எல்லா விதமான காரியத்திற்கும் ஏற்றது மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? இந்த சுபாவத்திற்கு பெயர் வேதம் சொல்கிறதை போல சில பிசாசுகள் தவளை கொத்ததான ஆவிகளாக வருகிறதை பார்க்க முடியும். தவளை கொத்ததான ஆவின்னு அர்த்தம், அந்த தவளை தன்னுடைய சரீரத்தினுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு தரையிலே வாழக்கூடியதாகவும், அதே தவளைகள் அநேகம் விதமான தண்ணீருக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்திலே தன்னுடைய சரீரத்தின் நிலைகளை மாற்றிக்கொண்டு தண்ணீருக்கு ஏற்ற வண்ணமாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் தண்ணீரிலும் வாழக்கூடிய அளவிற்காக ரெண்டு விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கக்கூடிய தவளைக்கு ஒத்ததாய் காணப்படக்கூடிய பரிசீகமான ஒரு வாழ்க்கை. எல்லா விதமான நேரத்திலும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எல்லா இடத்திலும் நீயாகவே இருக்க வேண்டும்.
பல நேரங்களில் ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் ஏற்ற மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன மாதிரி, ரட்சிக்கப்படாத இருக்கக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன மாதிரி, அநேகம் விதமான பாவம் செய்யக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன மாதிரி, அநேகம் விதமான துன்மார்க்கமான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன மாதிரி, இப்படி பல நிலைகளிலே நீங்களும் நானும் அநேகம் விதமான விஷயங்களிலே மாறி மாறி நடந்து விகாரப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய வேதம் சொல்லக்கூடியதைப் போல அந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வேசியினுடைய அந்த காலடிகள் மாறி மாறி விகாரம் அடைய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அது ஒரு வேசித்தனமான ஒரு வாழ்க்கை, தேவன் அருவருக்கும் ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. எல்லா இடத்திலும் நீ உன்னை ஒரே மாதிரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் பரிசுத்தவான்களுடைய நிலைகளை பாருங்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் நிலைகளை ஒரே மாதிரி பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்கள் சீஷர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலும் அப்படியே அவர்கள் தங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. எல்லா விதமான இடங்களிலும் எதை அவர்கள் பேசினார்களோ அதையே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடப்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இங்கொன்றும் அங்கொன்றும் மாறி மாறி விகாரம் அடையக்கூடிய எந்த நிலைகளும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படாத அளவிற்காக உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. உள்ளே பரிசுத்தம், வெளியும் பரிசுத்தம். உள்ளே அந்தரங்கமான வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நீதி, வெளியரங்கமான வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நீதி. உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. இந்த கபடான ஒரு வாழ்க்கை அல்லது ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை, மக்களுக்கு முன்பதாக நடித்து தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே இன்னும் பாவத்திலே சிக்குண்ட எந்த விதமான மனுஷனையும் ஆண்டவராக தேவன் நம்பக்கூடியவராய் காணப்பட மாட்டார். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த பழைய மனுஷனுடைய முதல் சுபாவம் என்ன? நடிக்கக்கூடிய ஒரு தன்மை, தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக ஆக்ட் பண்ணக்கூடிய தன்மை. நிறைய பேர் தரிசனமே பார்க்க மாட்டாங்க, தரிசனம் பார்த்தேங்கிற சாட்சியை பேசுவாங்க. நிறைய பேர் ஆவிக்குரிய நிறைவை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையுமாய் தன்னுடைய ஜீவியத்தினூடாக அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு என்னை தொட்டார், கர்த்தராகிய தேவன் என்னை இன்றைக்கு சந்தித்தார். நிறைய பொய் பேசக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். நிறைய தீர்க்கதரிசிகளுடைய நிலைகள் இதற்கு நல்ல ஒரு உதாரணம். அநேகம் விதமான மக்கள் கர்த்தர் பேசாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தேவன் தான் பேசுகிறார் என்று சொல்லி பேசக்கூடிய எத்தனை விதமான போலி தீர்க்கதரிசிகள் உண்டு. உங்களுக்கே தெரியுமே, இந்த உலக அரங்கிலே இன்றைக்கு காணப்படக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய எந்த விதமான வார்த்தையும் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைகள் அவர்கள் சொன்ன பிறகு அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலை உங்களால் எல்லாரும் பார்க்கவே முடியாது. என்றாலும் திரும்ப 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 அதே ஏமாற்றுத்தனமான நிலைகளை அவர்கள் பேசுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான். அவன் வேஷதாரியாகவே உன்னையும் என்னையும் ஒரு மாற்றம் அடைய செய்யக்கூடிய காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக நீயே நினைவிலே கொள்ளக்கூடிய அளவிற்காக ஒருவன் தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறது உண்டானால் அவன் தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவராகிய தேவனால் நியமனம் பண்ணப்பட வேண்டும். அவனாக அவனுடைய பெயர் தீர்க்கதரிசின்னு போடக்கூடாது. அவனை பற்றி அநேக விதமான மேன்மையான காரியங்களை குறித்து பேசக்கூடாது. என்னை பார்க்கக்கூடிய நிறைய மக்கள் சொல்லுவாங்க, கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்களை செய்யக்கூடிய அருமையான சகோதரன் சொல்லுவாங்க. நான் சொல்வேன், நீ அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க. நான் ஆண்டவராக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பின்படி சுவிசேஷ ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வர்றேன். தீர்க்க தரிசன வரத்தினுடைய காரியங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஒருவேளை கர்த்தர் பேசக்கூடிய காரியங்களை சொல்லுவேனே தவிர தீர்க்க தரிசியின் அழைப்பு எனக்கு கிடையாது என்பதை பற்றி பல இடங்களில் நான் பேசுகிறது வழக்கம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி மாயையான காரியங்களை, மாயமான தன்மைகளை உருவாக்குகிறது யார் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த பழைய மனுஷன். இதை ஆண்டவராக தேவன் நம்ப மாட்டார். இதனுடைய கையில் எந்த விதமான பொறுப்பையும் தர மாட்டார். அவர்களாகவே ஏதாவது ஒரு பொறுப்பின் ஊடாக போவார்களே தவிர அவர்கள் ஓடும் எந்த விதமான ஓட்டத்திற்கும் ஆண்டவராக தேவன் உத்தரவாதம் தர மாட்டார். நான் சொல்லி அவன் ஓடலை, அவனே போக ஆரம்பிச்சான். ஆபிரகாமை ஆண்டவராகிய நான் அழைத்தேன், ஆனால் லோத்துவை கர்த்தராகிய நான் அழைக்கல. அவனே ஆபிரகாமை பின்பற்றி கடந்து போனான் தவிர ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்ததை போல லோத்துவுக்கு எந்த விதமான வார்த்தைகளையும் கர்த்தர் பேசல. பல பேர் இதே விதமாக தங்கள் மனம் போன போக்கும்படி யாராகிலும் ஒருவனை முதன்மையாக வைத்துக்கொண்டு அவனைப் போலவே நானும் மாற்றமடைய வேண்டும் என்று சொல்லி, அவனுடைய சாயலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களாகவே தங்கள் மனம் போன போக்கின்படியே பேசக்கூடிய தீர்க்கதரிசிகள். தீர்க்க தரிசனம் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சில வார்த்தைகளின் மூலமாக பேச வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கம் பிளஸ் தரிசனம். எந்த ஒரு காரியம் தீர்க்கமாக எனக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பேசணும். இது ஒரு மாதிரி ஒரு தோற்றமாக இருந்தது, இது அப்படி இருந்துச்சா இப்படி இருந்துச்சான்னு சொல்லி எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் பேசக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தையும் தீர்க்கமான வார்த்தை. இது இப்படித்தான் அப்படித்தான்,
அதில் எந்த விதமான மாற்றமும் வராது. நிறைய மக்கள் இந்த தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் தங்கள் மனதினுடைய கற்பனையான வார்த்தைகளை பல பேர் பேசிட்டு இருக்கும்போதே நிறைய ஜனங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க, இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களாகவே தங்களுடைய வாயை திறந்து அநேகம் வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்க முடியும். அதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்றால் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் பேசினாங்க. ஆண்டவராக தேவனுடைய ஆவியினால் அவர்கள் உந்தப்பட்டு ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின் காரியங்களை தேவன் பேசும் ஒவ்வொரு விதமான சத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த பழைய மனுஷன் ஏமாற்றக்கூடியவன். இவனை நம்பி ஆண்டவராக தேவன் இணங்க மாட்டார். பழைய மனுஷன் தான் கற்காதிருக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டதை போல பேசக்கூடியவன். இவனை நம்பி கர்த்தராகிய தேவன் இணங்க மாட்டார். பழைய மனுஷன் தான் காணாததை கண்டேன் என்று சொல்லி சாதித்து பேசக்கூடிய ஒரு மனிதன். இவனை நம்பி கர்த்தராகிய தேவன் இணங்க மாட்டார். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற நிலைகள் எங்கே உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய எந்த சுபாவத்தையும் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய மனதிலே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? பழைய மனுஷனின் மூலமாய் செய்யப்படக்கூடிய ஜபத்தை கூட கர்த்தர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிற மாட்டார். பழைய மனுஷனின் மூலமாய் செய்யக்கூடிய ஊழியத்தை கூட கர்த்தராகிய தேவன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். பழைய மனுஷனின் மூலமாய் செய்யப்படக்கூடிய அநேகம் தானங்களையும் தர்மங்களையும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் தான தர்மங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பித்தாங்க. சில மக்கள் தாரைகள் யாவற்றையும் மோதுவித்து தான தர்மங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், நற்கிரிகளை செய்யும்படிக்காக நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி தான் வசனம் போட்டிருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய தானத்தையும் தர்மத்தையும் ஆண்டவராக தேவன் கண்டனம் பண்ணக்கூடியவராய் விளங்கினார். தானம் தானே பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு இருக்கிறது? ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு செய்கிறது தான் தேவனுக்கு பிரியமானது. அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அவங்களும் தானங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பரிசேய மனிதனும் கர்த்தருக்கு முன்பதாக ஃபாஸ்டிங் இருந்தார். ஆனால் ஆயக்காரன் செய்த ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்தார். அந்த பரிசேயன் செய்யக்கூடிய அந்த ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் புறம்பாக்கி போட்டார். அவனும் ஃபாஸ்டிங் இருக்கத்தான் செஞ்சான். ஏன் இந்த ஃபாஸ்டிங்கை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், வேதம் சொல்கிறதை போல மாய்மாலம் பண்ணக்கூடிய அளவிற்காக, தன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய அளவிற்காக இவைகள் எல்லாம் பழைய மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய தன்மை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் எந்த அடிப்படையிலே இவைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் இந்த காரியத்தை செய்கிறேன்? மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நான் அந்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன்னா, அல்லது உண்மையான மனதோடு கூட இந்த ஒரு காரியத்தை செய்கிறேன்னா, உங்களுக்கே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கக்கூடியவனாக, தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை செய்யக்கூடிய இந்த ஜெபத்தில் தூங்கி வழியும் ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால், உங்கள் ஜெப வாழ்க்கை அது ஒரு நடிப்பான ஒரு வாழ்க்கை. மற்றவனுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க ஆவியில நிறைஞ்சு, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு தோல்வி, உங்களால் சரியான விதத்தில் ஜெபிக்க முடியல அப்படின்னா நேரத்தோ மற்றவனுக்காக நீ மெய்யாகவே உன்னை நடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக உருமாற்றம் அடையக்கூடிய அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விடுகின்றார். இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது? நமக்குள் காணப்படக்கூடிய பழைய மனுஷனுடைய சுபாவம். இவனை ஆண்டவராகிய தேவன் நம்ப மாட்டார். இவன் நடிக்கக்கூடியவன், இவன் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுத்தக்கூடியவன். இவனை நான் ஒருவேளை கண்டிக்க ஆரம்பிக்கிறது உண்டான சில ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆசிரியர்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. கையை நீட்டி ஒரு 5 பிரம்படி என்னுடைய அதாவது இந்த பிரம்பிலிருந்து நீ வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் அடி வாங்கும்படி கையை நீட்டக்கூடியவங்க, ஆசிரியர் அந்த பிரம்பை ஓங்குவார். அவனுடைய கையில் கூட அந்த பெரும்போது டச் ஆகிருக்காது. உடனே கரங்களை உதறி கொண்டு அப்படியே கத்தி அந்த பையன் வந்து அப்படியே அதாவது தன்னுடைய 2 கண்களிலும் அப்படி கண்ணீர் தாரத்தரையாக அப்படி அதாவது ஓடக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். அடியப்பட்டிருக்காது அவருடைய கையில். இந்த மாதிரி தான் இந்த பழைய மனுஷனுடைய தன்மை. எந்த விதமான காரியத்தை கர்த்தராகிய தேவன் கடிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் உடனே உட்காந்து அழுதுருவான். உடனே ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த கர்த்தராகிய தேவனுடைய தண்டிக்கக்கூடிய நிலைகள் தாண்டி போன உடனே பழைய நிலைகளின் ஊடாக அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவனை நம்பி ஆண்டவராகிய தேவன் இணங்க மாட்டார். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 48வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24:48 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் 49, தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடி புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துணிகரம்.
தைரியமாக கர்த்தராகிய தேவன் பொறுப்பை தந்துட்டு போயிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு கடமை, எல்லா விதமான மக்களையும் விசாரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, எல்லா விதமான மக்களையும் ஓவர்சீ பண்ணி பார்த்து அவரவர்களுக்கு உண்டான வேலைகள் பணிகள் யாவற்றையும் நீ கொடுக்க வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் அந்த மனுஷனுடைய கையில் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவனும் ஒரு முக்கியமான ஒரு நினைவை தன்னுடைய மனதிலே வைக்க ஆரம்பித்திருந்தான். எஜமான் வருகிறதற்கு நாள் செல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜமான் வரக்கூடிய நேரத்தில் வேலை செய்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணா போதும். எஜமான் வருகிறதுக்கு நாள் செல்லும். ஆகவே அவன் உடன் வேலைக்காரர்கள் யாவரையும் அடிக்கவும் துன்பப்படுத்தவும் தொடங்கி, வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே அவன் புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட ஆரம்பித்தான். தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தந்த எல்லா விதமான காரியத்தை பற்றியதான முக்கியத்துவத்தை அறியாது இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஜெபிக்கிறது அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு பணி. ஆண்டவராகிய தேவன் நம்மளை நம்பி தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பேருக்காக நான் ஜெபிக்கிறது அல்ல. இந்த ஒரு பொறுப்பின் மூலம் ஏதோ ஒரு மாற்றம் தேசத்திலே உருவாக்கப்பட போகிறது. எங்கோ காணப்படக்கூடிய ஒரு மனிதன் இந்த ஜெபத்தின் மூலமாய் தொடப்பட போகின்றார். எங்கோ காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த ஒரு சின்ன ஒரு ஜெபத்தின் மூலமாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக போகிறது. எங்கோ ஒரு மனுஷனுடைய தற்கொலை இந்த ஜெபத்தின் மூலமாய் தடுக்கப்பட போகிறது. எங்கோ ஒரு பாலியல் வன்முறை கொடுமை இந்த ஜெபத்தின் மூலமாய் நிறுத்தப்பட போகிறது. இதை நீங்களும் நானும் உணராமல் மனம் போன போக்கின்படியே ஜெபிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அசட்டையாக, அஜாக்கிரதையாக, அவைகளை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் ஊழியமும், அதே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொறுப்பும். ஒரு பொறுப்பை ஆண்டவராக தேவன் தர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை பற்றிதான ஒரு ஜாக்கிரதை நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த பொறுப்பின் மூலம் எத்தனை காரியங்களை ஆண்டவராக தேவன் என் மூலமாய் செய்ய வேண்டும் என்று விருப்பம் வைத்திருக்கிறார். அதை ஒருவேளை என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அது ஒரு காரியம் மெய்யாகவே காணப்படுகிறது இல்லை என்றாலும் மறைவில் எத்தனையோ நன்மைகள் நான் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு வேலையினால் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரே ஒரு பணி, என் கையில் கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரியம் தான். ஆனால் இந்த காரியத்தின் மூலம் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏதோ ஒரு இடத்திலே ஆண்டவராக தேவன் இந்த ஒரு பொறுப்பின் மூலம் செயல்படுத்த போகின்றார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அந்த காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். இப்ப இந்த எஜமான் பொறுப்பை நம்பி கொடுத்துட்டு போனார். கீழே இருக்கக்கூடிய பணியாட்கள் யாவருக்கும் எல்லா விதமான பணிகளையும் கொடுத்து வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் சரியாக நீ செய்து முடிக்க வேண்டும் என்கிறதை பற்றி. ஆனால் அவனோ அந்த வேலையை பற்றி அக்கறையே கொள்ளாமல் கொடுத்த எஜமான் என்னுடைய கரங்களை நம்பி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வேலைக்குரிய சம்பளத்தையும் முதலில் கொடுத்துட்டு போயிட்டான். இத்தனை காரியங்களை பெற்ற பிறகும் கூட அந்த சம்பளத்துக்குரிய வேலையை கூட பார்க்காம துணிகரமாய் அவன் அநேக விதமான வெறியரோடு கூட உட்கார்ந்து புசிக்கவும் குடிக்கவும் துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு துணிகரமான ஒரு வாழ்க்கை. தைரியமாக எஜமான் ஒருவேளை வர ஆரம்பித்தால் கூட அவருக்கு முன்பதாக ஏதாகிலும் சில சாக்குப்போக்கள் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இல்லாத காரியங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு காரியத்தை நீ செய்யாமல் போனதற்கு என்ன காரணம்? ஏதாகிலும் பல காரணங்களை நம்ம சொல்லிடலாம். இப்படிப்பட்ட துணிகரம் நிறைந்த ஒவ்வொரு விதமான மனம் நம்முடைய வாழ்க்கையில எப்போ வருது? தைரியமாக ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி துணிகரமாய் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். அவைகளை பற்றி ஒரு பயமே நம்முடைய வாழ்க்கையில வராது. அவைகளை பற்றி தான் ஒரு அச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வர. கர்த்தருக்கு முன்னால் போய் நம்ம நிற்க போறோம். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேவன் இந்த காரியத்தை பற்றி என் கூட வந்து கணக்கு கேட்க ஆரம்பித்தால் நான் என்ன பதில் சொல்வேன் என்கிறதை பற்றி தான் பயம் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது. இதுக்கு பேரு ஒரு துணிகரமான ஒரு நிலை. இந்த துணிகரமான நிலை எங்கெங்கெல்லாம் காணப்பட முடியும் என்றால் பழைய மனுஷனுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தைரியமாய் கர்த்தருடைய காரியங்களை துணிகரமாய் ஆசரிக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தில் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கக்கூடியவன் பாக்கியவான். எல்லா காரியத்திலும் பயத்தோடு கூட கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை ஒன்று விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு கூட நீங்கள் அவரில் களிகூறுங்கள். சேவிக்கிறதுல கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயத்துல கூட பயமும் அச்சமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏனோ தானோ என்கிற எந்த விதமான ஆராதனையும் கர்த்தராகிய தேவன் ஏற்க மாட்டார். ஏனோ தானோ என்கின்ற எந்த விதமான காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஏனோ தானோ என்கின்ற எந்த விதமான ஊழியத்தை ஆண்டவராக தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவைகள் செயல்படுத்தப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் அவைகளை அங்கீகரிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார்.
அப்போ கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் 2வது நிலை, துணிகரமான ஒரு நிலை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், என்னுடைய பழைய மனுஷனுடைய அந்த சுபாவம். தேவன் இப்படிப்பட்ட மக்களுடைய கரங்களை நம்பி எந்த விதமான பொறுப்பையும் தர மாட்டார். எந்த விதமான காரியமும் அவனுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கொடுக்கப்படுகிறது இல்லை. அவன் எவ்வளவு தூரம் அழுதாலும், எவ்வளவு தூரம் புலம்பினாலும், அந்த பழைய நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே நின்று களையப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் புதுமையான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவே மாட்டார். புதுமையான நிலைகள், புதுமையான பொறுப்பு, புதுமையான தன்மை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வருகிறது இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பழைய அந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தரால் வரக்கூடிய அந்த புதுமையான அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரவே முடியாது. சும்மா நீ வாயில பேசலாம், வாயில சொல்லலாம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால புதுமையான அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பல சாட்சிகளை கூட நீங்கள் சொல்லலாம். இல்லாத காரியங்களை நம்ம சாட்சியாக கூட நம்ம பேசலாம். கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், புதுமையின் நிலைகளை நீங்கள் முழுவதும் ஆசரிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் பழைய மனுஷனுடைய எல்லா நிலைகளும் முற்றிலும் அழிந்து போக வேண்டும். ஏன்னா பழைய மனுஷனை நம்பி எந்த புதுமையும் கர்த்தராகிய தேவன் தர மாட்டார். இப்போ இந்த மனுஷனுடைய காரியங்களில் நம்பி ஆண்டவராகிய தேவன் பொறுப்பை தந்தார். ஆனால் அவனோ துணிகரமாய் தேவனுக்கு நம்பிக்கை துரோகமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். அப்போ இப்படிப்பட்ட மக்களுடைய கரங்களை நம்பி எந்த ஊழியத்தையும் ஆண்டவராகிய தேவன் தரமாட்டார். இப்போ ஒருவேளை உங்கள் கையிலிருந்து ஊழியங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது உண்டானால் நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதனால் இந்த ஊழியம் என்னுடைய கையை விட்டு போயிடுச்சு? ஆண்டவராகிய தேவன் தந்த இந்த பொறுப்பிலே நின்று தேவன் ஏன் என்னை புறம்பே தள்ளினார் என்று சொன்னால், எங்காகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் அந்த துணிகரம், அந்த பழைய மனுஷனுடைய அந்த தன்மை, அந்த மாய்மாலமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் என் கையை நம்பி ஆண்டவராகிய தேவன் எந்த விதமான பொறுப்பையும் ஒரு நாளும் தரவே மாட்டார். நீ எவ்வளவுதான் வேண்டி விரும்பி கெஞ்ச ஆரம்பித்தால் கூட தேவன் அந்த பொறுப்புக்கு உங்களுடைய கரங்களையும் என்னுடைய கரங்களையும் வலிமைப்படுத்தி நம்முடைய கரங்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் ஒரு நாளும் தர மாட்டார். அப்போ அந்த பழைய மனுஷனுடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போனாதான் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. 3வது ஒரு விஷயத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 முதல் 23 வரை. மார்க் 7வது அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 3வது காரியம் என்ன அப்படின்னா பொல்லாங்கான காரியங்கள். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்திலே காணப்படக்கூடிய 3வது ஒரு நிலை, பழைய மனுஷனுடைய சுபாவம் பொல்லாங்கு நிறைந்தது. பொல்லாங்கு என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் த ஈவில் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சாத்தானுக்கு பிரியமான பல விதமான நிலைகள் நம்முடைய பழைய மனுஷனுடைய தன்மைகளிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைக்கும் தேவத்துவமான விஷயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கி கொள்ள முடியாது. தேவன் ஒரு பரிசுத்தமாகுதலை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். ஆனால் இந்த பொல்லாத நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் அவைகளை பற்றியதான பயமோ அச்சமோ அவைகளை நான் ஆசரிக்க வேண்டும் என்கிற விருப்பமோ நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. பல ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்த்தா வெளியே நல்ல மாதிரி காணப்பட ஆரம்பிப்பாங்க. உள்ளத்திற்குள்ளேயோ அநேகம் அசுத்தம், அநேகம் பாவம், அநேகம் தேவன் அருவருக்கும் துன்மார்க்கமான நிலைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மைகளை பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இவைகளெல்லாம் பொல்லாங்கான காரியங்களை உருவாக்கக்கூடிய மனிதனுடைய மனம். இந்த உள்ளான மனுஷனுடைய நிலைகள் எப்படிப்பட்டது என்கிறதை பற்றி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 55:15 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே காணப்படும் இந்த பொல்லாங்கு சாத்தானுக்கு பிரியமான பல விதமான சுபாவங்கள். இந்த பொல்லாங்குகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் பொல்லாங்குனா என்னங்கிறத பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் மார்க்கில் அதாவது விரிவான விஷயத்தமாக ஆண்டவராகிய தேவன் பேசிட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு,
இதெல்லாம் பொல்லாங்கானவைகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய பல சுபாவங்கள் இந்த பழைய மனுஷனுக்குள் உள்ளடக்கப்பட்ட ஒன்று. இதெல்லாம் உலகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அநேகம் விதமான தன்மைகள். இந்த உலகம் சார்ந்த இந்த காரியங்கள் காணப்படக்கூடிய வரைக்கும் தேவனுடைய விஷயத்தை அவன் தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை அவன் மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும்படி அனுமதிக்க மாட்டான். காரணம் என்ன? இந்த ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் இந்த சுபாவங்களுக்கும் அநேகம் விதமான எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பரிசுத்தத்தை அவனுடைய மனம் ஒரு நாளும் நாடாது. பரிசுத்தத்தினுடைய காரியங்களை வெளியே பேசுவா, ஆனால் அந்தரங்கத்திலே இன்னும் சுத்திகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இன்னும் பாவத்தின் மேல அவனை அறியாத ஒரு ஆசை, அவனை அறியாத ஒரு நாட்டம். இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அந்த பழைய மனுஷனுடைய பல விதமான நிலைகளிலே அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கிறான் அல்லது அவனுக்குள்ளாக இந்த இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி இங்கே கண்டுகொள்ள முடியும்? சில முக்கியமான காரியத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இவைகளை பயன்படுத்தி நீங்களும் நானும் இந்த காரியம் பொல்லாங்கு எனக்குள்ளே இருக்கா இல்லையா, பழைய மனுஷனுடைய இந்த பொல்லாப்பான நினைவுகள் எனக்குள்ளே இருக்கிறதா இல்லையாங்கிறதை எப்படி நான் கண்டுகொள்ள முடியும் என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் இந்த காரியத்தின் அடிப்படையிலே உங்களையும் நீங்கள் பரீட்சித்து பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும். பழைய மனுஷன் என்ன உயிரோடு கூட இருக்கிறானா, செத்து போயிட்டாரா என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அது 26வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுது. கொஞ்சம் ஆழமா பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். எது பொல்லாங்கு அப்படின்னு போட்டுக்குன்னா, பகையை வஞ்சகமாய் மறைக்கக்கூடிய ஒரு நிலை. வெளியே தேனுலக பேசுவார், ஆனால் உள்ளத்திற்குள் பகையை உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில பகைகளை அவன் முதல் காரியம் துறக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எல்லா மக்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்திலே அறைந்தால் அவனுக்கு மறுகரத்தை திரும்பி காண்பி. அவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீ செயல்படுத்தும்படிக்காக நீ கடந்து போகாதே. அவன் உனக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவனை மனப்பூர்வமாய் நீ மன்னிக்க வேண்டும் என்கிறதான் கர்த்தருடைய வசனம். ஆனால் இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது பாருங்க. நல்ல முறையில் பேசுவான், நல்ல முறையில் வார்த்தைக்குரிய காரியங்களை சொல்வாள், ஆனால் உள்ளமோ கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பை போல வஞ்சகமாய் அநேக விதமான பகைகளை உள்ளே அடக்கி கொண்டு வெளியரங்கமாய் தேன் ஒழுக பேசக்கூடிய வார்த்தை. இது நிறைய பேருடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே காணப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொல்லாங்கான ஒரு நிலை. அவங்க தங்களுடைய மனசுல இந்த வஞ்சகமான காரியத்தை வைத்துக்கொண்டு நேரம் வரக்கூடிய நேரத்தில் அவைகளை மெய்யாகவே அவர்கள் மேல் பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கமாக உங்களுக்கும் எனக்கும் எதிராளியாக, ஆனால் மறைவிலே இவைகளை வைத்துக்கொண்டு வெளியே நம்மோடு கூட நல்ல முறையில் பேசுகிறவனை போல நடிக்கக்கூடிய நிறைய சூழல்களை பார்க்க முடியும். அவங்கள பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை பற்றி ரொம்ப நல்ல முறையில் விசாரிக்கிறவனை போலவே பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த ஒரு வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், வெளியே அவைகளெல்லாம் அணைந்து போன ஒரு அடுப்பை போல காணப்பட்டாலும் உள்ளத்திலேயே உள்ளேயே என்றால் ஜுவாலித்து எரியக்கூடிய ஒரு நெருப்பை போல அவர்கள் காணப்படுவார்கள். அப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பகையை உள்ளே அடக்கி வைத்துக்கொண்டு வஞ்சகமாய் வெளியே பேசக்கூடிய ஒரு நிலை, வஞ்சகமாய் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை. நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா பேசுறது மாதிரி நாம் அவனை நம்பி இணங்குவோம். நாம் அவனை நம்பி எல்லா விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய மக்களாக காணப்படக்கூடிய எவனும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை இழக்கக்கூடியவனாய் காணப்படுகின்றான். நீ எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நீ பிரயாசப்பட வேண்டும். வெளியே உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலையோடு கூட நடிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, ஆனால் அந்தரங்கத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அவனை பற்றியதான கோபமும் எரிச்சலும் மூர்க்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் நீ தேவனுக்கு முன்பதாக பொய்யனாக காணப்படுகின்றாய். தேவன் உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையைத்தான் நம்மிடத்தில் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். எதை நீ பேசுகிறாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்து, உன்னுடைய வாழ்க்கையில நீ பயன்படுத்து. எந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ யோசிக்க ஆரம்பிக்கிறாய், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்டான நேருக்கு நேர நீ போய் அந்த மனுஷனோடு கூட அந்த காரியத்தை பற்றி பேசி முடிச்சிடு. ஆனால் அவைகளை உள்ளாக நீ வைத்துக்கொண்டு ஏற்ற நேரம் வரக்கூடிய நேரத்தில் நான் அவனை பழிவாங்குவேன் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட இருக்கிறது உண்டானால் பழைய மனுஷன் இன்னும் உனக்குள் இருக்கிறான் என்று சொல்லி
பொருள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பழைய சுபாவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிக்கக்கூடிய மனதை உங்களுடைய வாழ்க்கையிலே தரவே தராது. பல விஷயங்களை நீங்க இன்னும் மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க, மன்னிக்க முடியாது உங்களால. அந்த காரியங்களை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மனம் பற்றி எரியக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் அவர்களுக்கு விரோதமான காரியத்தை யோசிக்கிறவனை போல உங்களுடைய மனம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தரமாட்டார். ஏன்னா பழைய மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவனுடைய சுபாவம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த விதமான நிலைகளிலும் கர்த்தராகிய தேவன் பிரியப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் ஆசரிக்க உன்னாலும் என்னாலும் ஆகாது. ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படக்கூடிய எந்த விஷயத்தின் ஊடாக கடந்து போக உன்னாலும் என்னாலும் ஆகாது. ஒருவனை ஆண்டவராகிய தேவன் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு எப்படிப்பட்டது? வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், அவனுடைய பாவங்களை அவர் மன்னித்து அவருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்புறமாக்கி சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் அமிழ்த்தி போட ஆரம்பித்து விடுகின்றார். இனி அவருடைய நினைவிலே கூட அவன் செய்த முந்தைய காலத்தில் செய்த பாவம் ஆண்டவராகிய தேவனுடைய மனதளவிலே வருகிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறோம். நமக்கு காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவனை பழிவாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது உண்டானால் நாமே எழும்பி நின்று பழிவாங்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நல்ல முறையில் பேசியிருப்போம். என்றாலும் கூட அவரை பற்றிதான வஞ்சகமான மனம் எனக்குள் இருக்கக்கூடிய வரைக்கும் ஏற்ற நேரம் வரக்கூடிய அந்த காலத்திற்காக நான் காத்திருப்பேன். மற்றபடி நான் என்னுடைய மனதிலே மாற்றத்தின் ஊடாக போகல. இந்த காலம் வரக்கூடிய வரைக்கும் நான் காத்திருந்து காலம் வரும் பொழுது அந்த பழி வாங்கக்கூடிய நிலைகளை நான் நிறைவாக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில் இந்த பழைய மனுஷனுடைய சின்ன சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் தரும் பெரிய பொறுப்புகளை நீங்களும் நானும் இழந்து போயிடுவோம். கர்த்தராகிய தேவன் உங்களை நம்பி பொறுப்பு தரமாட்டார். ஏன்னா உள்ளத்திலே வஞ்சகத்தை வைத்திருக்கக்கூடிய எந்த விதமான மனுஷனையும் நம்பி ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகளுக்கு அவனுடைய கரங்களை ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் மறுரூபத்தின் நிலை, உள்ளான தேவனாகிய கர்த்தரால் நம்ப முடியாத எல்லா விதமான நிலைகளும் என்னை தாண்டி விலகி போகணும். ஆண்டவராகிய தேவனுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ளவனாக நான் என்னை மாறப்பண்ணக்கூடிய அளவிற்காக இந்த உண்மையான மனம் திரும்புதல், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவரையே முழுவதுமாக சாரக்கூடிய ஒரு அனுபவம், பழைய நிலைகள் எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு புதிய மனுஷனுக்குரிய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய அளவிற்கு என்னையே ஒப்புக் கொடுக்கக்கூடிய தன்மை எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதோ அன்றுதான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் நம்பி பொறுப்புகள் யாவற்றையும் தர ஆரம்பிக்கிறார். அந்த பழைய சுபாவம் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த பொல்லாங்கு எப்படிப்பட்ட பொல்லாங்கு, அந்த நேரம் வரும்பொழுது அவரை பழிவாங்க ஆரம்பிச்சிடும். அந்த காலம் வரும்பொழுது அந்த சூழ்நிலைகள் வராது இருக்கக்கூடிய வரைக்கும் அவன் அமைதியாக உட்கார்ந்திருப்பான். ஆனால் அந்த காலமும் நேரமும் மெய்யாகவே வரக்கூடிய நேரத்தில் அவனை பழிக்கு பழி வாங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பழி வாங்குதல்னு சொன்னால் அவன் வந்து கொல்றது மட்டும் இல்லை, அவனுக்கு விரோதமாக எத்தனை தூரம் அவனை எழுந்திருக்க முடியாமல் காரியங்களை செய்ய முடியும். ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய நிலைகளுக்கும் பேர் பழி வாங்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி பழி வாங்குதல் கர்த்தராகிய தேவனுக்குரியது. அவரே அந்த காரியங்களுக்கு பதில் செய்வார். நீங்களும் நானும் பழி வாங்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. யாரையும் நியாயம் தீர்க்கும்படிக்காகவும் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பழைய மனுஷனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் தரும் எந்த நன்மையின் மூலமாகவும் கடந்து போக முடியாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்களேன், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு முன்பதாக பொல்லாங்கி என்கிற வார்த்தையின் மூலம் பேச துவங்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 13வது அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் என்ன சொல்றது பாருங்க. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். 7வது வசனம், மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 8வது வசனம், சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். 9வது வசனம், நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். 10வது வசனம், ஆனதால் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே இடித்து போடும்படிக்காக அல்ல ஊன்ற கட்டும்படிக்காக தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கின்றார்.
இப்போ இந்த இடத்துல பழைய மனுஷனுடைய சுபாவம் என்ன செய்து பாருங்க, கட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இடித்து போடக்கூடிய தன்மை பெற்றது எது? சத்தியத்தின்படி நிற்கக்கூடிய ஒரு மார்க்கத்தின் ஊடாக இல்லை. எல்லா விதமான பொல்லாங்குகளுக்கும் நீங்கள் நீங்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். அதில் தொடர்ந்து அவர் என்ன சொல்கின்றார், சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். சத்தியத்திற்கு விரோதமான எந்த விதமான மார்க்கத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போக மாட்டோம். கர்த்தருடைய சத்தியம் எதை எங்களுடைய வாழ்க்கையிலே போதிக்கிறதோ அதையே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்யும்படிக்காக நாங்கள் மெய்யாகவே பிரயாசப்பட ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய அழைப்பினுடைய நிலைகளை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகின்றார், ஆனதால் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உன்னிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடி நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். அப்போ வேத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது, பழைய மனுஷனுடைய தன்மைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் இது எங்கெங்கெல்லாம் கடந்து போகிறதோ கட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இடிச்சு போட்டுரும். அது ஒருவேளை பரிசுத்தத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் அதை இடிச்சிடும். அது அன்பினாலே கட்டப்பட ஆரம்பித்திருந்தாலும் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் உள்ளே நுழையக்கூடிய அந்த நேரத்திலேயே நிறைய சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் அநேகம் பிரிவினைகளையும் அவன் உருவாக்க ஆரம்பிச்சிடுவான். சபைகளிலே அவன் உள்ளே போக ஆரம்பிக்கிறதுனால் சபையே ரெண்டாக பிரிந்து போக ஆரம்பிக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். இவைகள்லாம் எங்கிருந்து வருகிறது? பழைய மனுஷனுடைய தன்மை. நான் உள்ளே போனால் ஒரு புதிய மனுஷனுடைய நிலைகள் எப்படி இருக்க வேண்டும்? பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்படணும். இடிந்து போனவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் கூட்டி கட்டப்படணும். அதுதான் புதிய மனுஷனுடைய நிலை. ஆனால் அந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் இவன் எங்கே போய் கால் வச்சாலும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், ஊழியத்தில் பிரச்சனை வந்துடும், சபையில் பிரச்சனை வர ஆரம்பிக்க, ஒருவருக்குள்ளாக ஒருவர் அடித்துக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. சபையிலே போதகருக்கு விரோதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக அந்த போதகர்கள், அது மட்டும் இல்லாமல் விசுவாசிகளுக்கு விரோதமான காரியங்களை தூண்டக்கூடிய அநேகம் விதமான தன்மைகள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா ஈஸியா நீங்க கற்றுக்கொள்ளலாம். பழைய மனுஷன் உள்ளே இருந்தால் இவன் கால் வைக்கும் எல்லா இடமும் பிரிவினையின் ஊடாக கடந்து போகிறத பார்ப்பீங்க. ஊன்ற கட்ட மாட்டான். அந்த ஊழியத்திலே எந்த விதமான காரியத்தையும் அவன் செய்ய மாட்டான். ஊன்ற கட்டக்கூடிய ஒரு மனுஷனாய் இல்லை, இடித்து போடக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? பழைய மனுஷன் தேவனாகிய கர்த்தருக்கல்ல, சாத்தானுக்கு அவனை அறியாமல் ஊழியம் செய்ய ஆரம்பிக்க. சாத்தானுடைய பணி தான் இடித்து போடக்கூடிய வேலை. உங்களுக்கே தெரியும், சாத்தானுடைய பணி தான் எல்லா விதமான இடங்களிலும் பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு பணி. சாத்தானுடைய வேலை தான் சபையை உடைய பண்ணக்கூடிய பணி. ஆனா இவன் இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்றால், சாத்தானுடைய பணியை தன்னை அறியாமல் அவன் செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இப்ப நீங்களே யோசிங்க, சாத்தானுடைய பணியை செய்யக்கூடிய மனுஷனுடைய கரங்களிலே தேவன் எப்படி தன்னுடைய அழைப்பை தருவார்? சாத்தானுடைய வேலை நான் செய்யறேன். அவன் மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுக்குள் சபையை ஊன்ற கட்டக்கூடியவனாய் அல்ல, சபையை உடைக்கக்கூடியவனாய் விளங்க. அவன் உள்ள போயிட்டாலே சபை ரெண்டாக மெய்யாகவே பிரிக்கப்பட்டு போகிறத பார்ப்பீங்க. மக்களுக்குள் அநேகம் குழப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மையை பார்ப்பீங்க. மக்களுக்குள் அநேகம் விதமான மார்க்க பேதங்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை பார்ப்பீங்க. மக்களுக்குள் அநேகம் விதமான சண்டைகளை உருவாக்கக்கூடிய தன்மையை பார்க்க. இப்ப இந்த நாட்கள்ல நிறைய இடங்கள்ல ஊழியங்களிலே அநேகம் விதமான பிரச்சனை. சில பேர் யூடியூப் சேனல்ல ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள், இவெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை அறியாமல் சாத்தானுக்கு அவங்க ஊழியம் பார்க்கிறாங்க. சாத்தானுடைய பணி என்ன? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுதான். அதான் சாத்தானுடைய வேலை. இவங்க என்ன செய்றாங்க? அவர்களை பேசுகிறேன், இவர்களை பேசுகிறேன் என்கிற பேர்ல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை அவர்களை அறியாமல் அவர்கள் தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அவனை சொன்னா கர்த்தரை சொன்னா என்ன? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் தன்னுடைய எஜமானுக்கு, ஆண்டவராகிய தேவனுக்கு அவன் கணக்கு சொல்லுவான். ஆனால் அவனை பற்றி நீங்கள் யூடியூப் சேனல்லையோ அல்லது மற்ற வெளியிடங்களிலேயோ இவைகள் யாவற்றையும் நீங்கள் மெய்யாகவே பரம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனை அல்ல, அந்த ஊழியக்காரனை அல்ல, அவனை பயன்படுத்தும் கர்த்தரை ஜனங்கள் தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனி எப்படி கர்த்தராகிய தேவனை ஜனங்கள் மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுவாங்க? அப்ப சாத்தானுக்கு நீயே உன்னை அறியாமல் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிற. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? பழைய மனுஷனுடைய தன்மை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என் வாய் அளவிலே மற்றவனை தூஷியாத அளவிற்காக, என்னுடைய வாய் அளவிலே மற்றவனுடைய ஊழியத்தை கெடுக்காது இருக்கக்கூடிய அளவிற்காக, அவனுடைய கட்டடங்களில் நான் இடிக்காது இருக்கக்கூடிய அளவிற்காக நான் என்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்கிறதை போல பழைய மனுஷனும் அவனுடைய கிரியைகளும் அழிக்கப்பட்டு புதிய மனுஷனுடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையில வரணும். இந்த பழைய மனுஷனுடைய முக்கியமான பணி என்ன? அவன் எங்கே போனாலும், வீட்டுக்குள்ள போனா வீட்டுல பிரச்சனை வந்துடும்,
சபையில் போனால் சபையில் பிரச்சனை வந்துடும், ஊழியத்தினூடாக கடந்து போனால் ஊழியத்தில் பிரச்சனை வந்துடும். அவன் பேசும் வார்த்தைகளே பிரச்சனைகளை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையாக. அதற்கு காரணம் என்ன? இந்த பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் அவனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, அந்த வசனத்தில் என்ன போட்டுருக்கு, ஆனதால் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், உங்க பக்கத்தில் வந்திருக்கும் போது நான் கண்டிச்சா ஒருவேளை நீங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் மெய்யாகவே இடிஞ்சு போயிருவீங்களோ என்பதற்காக உங்களுக்கு பக்கத்தில் வந்திருக்கும் போது நான் கண்டிக்கல, தூரமா இருக்கும்போது உங்களோட கூட நான் தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சேன். அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இடரல் கூட என் மூலமா வந்துடக்கூடாது. இதுதான் புதிய மனுஷனுடைய தன்மை. ஒரு சின்ன ஒரே ஒரு இடரல் நிமித்தமாக நீ இடறி போயிடக்கூடாது. நான் பேசக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரியம் உன்னுடைய மனதை கர்த்தராக தேவனை விட்டு திசை திருப்பக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடாது என்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்படக்கூடியவன் இந்த புதிய மனுஷன். அந்த பழைய மனுஷன் எது எப்படிப்பட்ட ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், அது இடிஞ்சே போக ஆரம்பித்தாலும், நான் சொல்ல வந்ததை சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் பேசி சபைகளை மெய்யாகவே உடைய பண்ணவும், ஊழியங்களை உடைய பண்ணவும், அநேக விதமான குடும்பங்களை உடைக்கத்தக்கதான காரியங்களை உருவாக்க தக்கதான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு வர ஆரம்பித்து விடுகின்றான் இந்த பழைய மனுஷன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட மக்களுடைய கரங்களை நம்பி கர்த்தராகிய தேவன் ஒரு பொறுப்பையும் தரமாட்டார். நீங்க அழைப்பு போய் கேட்டாலும் தரமாட்டார். இந்த பழைய மனுஷன் சாகாது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள திட்டங்களை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய பரிசுத்தமுள்ள விருப்பங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. தேவன் எதை நோக்கி என்னை அழைத்திருக்கிறார் அதை உங்களாலும் என்னாலும் அறிஞ்சுக்கிற முடியாது. இவனுடைய கிரியைகள் முதல் காரியம் அகன்று போனால்தான், முற்றிலும் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் வர ஆரம்பித்தால்தான் தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். இதுல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுல ஏதாகிலும் ஒரு துணிக்கை என்னுடைய வாழ்க்கையை ஒட்டி இருந்தால் கூட தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை மறைக்கப்பட்டு போயிடும். ஏன்னா அந்த துணிக்கை ஆண்டவருடைய சித்தத்தை அபத்தமாக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக அழித்து கொண்டு போகிறது பார்க்கலாம். இதில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த பாருங்க, இந்த 3 காரியத்தில் அதாவது மாய்மாலம் பண்ணக்கூடிய நிலை, துணிகரம் பண்ணக்கூடிய ஒரு காரியம், பொல்லாங்கில் இருந்திருக்கக்கூடிய தன்மை, இந்த 3 விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த 3 காரியத்திலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு துணிக்கை உள்ள இருந்தால் கூட தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை இவைகளிலே காணப்படும் ஒரு சின்ன ஒரே ஒரு துணிக்கை அது முழுவதும் அபத்தமாக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக அழித்து கொண்டு போகிறது பார்க்க முடியும். அதனால தேவன் இவைகளிலே காணப்படக்கூடிய எந்த விஷயமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் அவரை நம்பி தேவன் தம்முடைய அழைப்பை தர மாட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, மனம் திரும்புதல் மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவம், பழைய மனுஷனுடைய சாயல் முற்றிலும் அகன்று போய் புதிய மனுஷனுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர துவங்க ஆரம்பித்தால் தான் தேவனுடைய பரிசுத்தமுள்ள விருப்பத்தை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் எதற்காக என்னை அழைத்தார் இதுவரைக்கும் எனக்கு தெரியல. தேவன் எதை நோக்கி நான் போகும்படி எனக்கு முன்பதாக வழிகளை திறந்து வைக்க அதுவும் எனக்கு தெரியல. தேவனுடைய திட்டம் என்ன அதுவும் எனக்கு தெரியல. ஆண்டவராக தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து அந்த அபிஷேகத்தை மேல ஊத்திருக்கிறார் தெரியல. நானாக ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நானா 2 ஊழியத்தை பார்க்குறேன், நானா 2 அநேக விதமான அதாவது ஜெப குறிப்புகள் யாவற்றையும் நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன், நானா எங்கும் அங்கும் ஓட ஆரம்பிக்கிறேனே தவிர தேவனுடைய சித்தம் இதில் இருக்கிறதா என்பதை என்னுடைய வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் என்றால், பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய சித்தங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. பழைய மனுஷனையும் அவனுடைய கிரியைகளையும் களைய ஆரம்பித்தால் மட்டும்தான் புதிய மனுஷனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் தம்முடைய விருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். தேவன் தம்முடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். அவருடைய சித்தத்திலே ஒன்று கூட அபத்தமாக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அதுவரை ஒன்று கூட மெய்யாகவே தரையிலே விழுந்து போய்விடக்கூடாது. எல்லா சித்தத்தையும் நிறைவாக்க வேண்டும் என்கிறதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். அப்படிப்பட்ட விருப்பம் நிறைந்த கர்த்தருக்கு என்கின்ற ஒரு பணியை நீங்களும் நானும் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னாலே நமக்குள் காணப்படும் இந்த பழைய மனுஷனும் பழைய மனுஷனுடைய சுபாவமும் ஒளிந்து போனால் மட்டும்தான் புதியவைகளுக்கு இடம் உண்டாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய மனதை மறுரூபத்திற்கு நேராக அர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தால் தேவன் தம்முடைய வழியை உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி அந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகவும் அதன் மூலமாய் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவாக்கி முடிக்கவும் தேவராஜ்யத்தை சென்று அடையவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பழைய மனுஷனுடைய காரியங்களை நம்பி ஆண்டவராகிய தேவன் இணங்குகிறதில்லை. தேவன் யாரை நம்புகிறாரோ அவர்களுடைய கரங்களிலே பொறுப்புகளை தருகிறார் என்று நாங்கள் பார்த்தோம். பழைய மனுஷனுடைய சுபாவங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, மாயமான தன்மைகளிலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுபாவங்கள்,
ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக துணிகரமாய் தைரியமாய் நின்று கர்த்தருக்கு முன்பதாக எதிர்த்து நின்று பேசக்கூடிய அநேக விதமான சுபாவங்கள், அநேக விதமான பொல்லாங்குகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை, பகையை மறைத்து வஞ்சகமாய் நல்லூரை கர்த்தாவை நல்லூரை போல பேசக்கூடிய அநேக விதமான சுபாவங்கள், சத்தியத்தின்படி நடவாமல் கட்டக்கூடிய அந்த காரியங்களை இடித்து போடக்கூடிய அந்த தன்மைகள் உள்ள ஒரு மனுஷனாக இந்த பழைய மனுஷனுடைய நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. இதில் ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு தொடுதல் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய வழிகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாது. உடைய வழிகளிலே கடந்து போக வேண்டும் என்றால் முதல் காரியம் உடைய வழிகளை பற்றிதான அறிவு எங்களுக்குள் வர வேண்டும். இரண்டாவது அந்த வழிகளை பற்றிதான எல்லா விதமான புரிந்து கொள்ளக்கூடிய மனம் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். மூன்றாவது அந்த வழியிலே நாங்கள் நடக்கக்கூடிய பிரயாசத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே பழைய நிலைகள் எல்லாம் முற்றிலுமாக அகன்று போய் புதிய மனுஷனுக்கு இடம் உண்டாக்கக்கூடிய அளவிற்கு பழையவைகளை நாங்கள் களைந்து போட எங்கள் மனதை நாங்கள் திறந்து கொடுக்க உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் நம்பி எங்களுடைய கரங்களிலே பொறுப்பை தரக்கூடிய அளவிற்காக பழைய மனுஷனையும் அவருடைய செயல்களையும் களைந்து போட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கும் உடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே புதிய மனுஷனுக்குரிய வளர்ச்சியை நீர் தந்து புதிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை வெளிப்படுத்தி அவர்கள் போகக்கூடிய மார்க்கங்களை பற்றி நீர் அவர்களோடு கூட பேசி உமக்கு சித்தமானதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய வழியிலே நடத்தி ராஜ்யத்தை வந்தடைய நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பழைய மனுஷனையும் அவருடைய செயல்களையும் களைந்து போடுங்கள். இவன் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவ திட்டத்தை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. இவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட ஆரம்பித்தால் தேவன் நம்மோடு கூட தம்முடைய சித்தத்தை வெளியாக்கி அவருடைய சித்தத்தின்படி உங்களை நடத்தி தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாறனானார்.